காங்கிரஸ் கட்சியின் சிவகங்கை தொகுதி எம்பி கார்த்தி சிதம்பரம் பேசிய கருத்து திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சி கூட்டணிக்குள் ஒரு கலகத்தை உருவாக்கி இருக்கிறது. தேவக்கோட்டையில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய கார்த்தி சிதம்பரம், கூட்டணியில் இருக்கிறோம் என்பதனால் திமுகவிடம் கூனி குறுகி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை என்று பேசியிருந்தார். இதே போன்று முன்பு ஒருமுறை காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, தமிழகத்தில் எத்தனை நாள் நாம் பிறரை சார்ந்திருக்க போகிறோம், சுயமாக வளர வேண்டாமா என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். அதற்கு பதிலளித்த EVKS இளங்கோவன், திமுக தயவில்தான் காங்கிரஸ் வெற்றி பெற்றது என்று மேடையிலேயே மறுத்து பேசியிருந்தார். அதற்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் இளங்கோவன், அவருக்கு புரியாதது இல்லை என்று விளக்கம் அளித்திருந்தார் செல்வ பெருந்தகை. இப்போது மீண்டும் கார்த்தி சிதம்பரம் அதே கருத்தை முன்வைத்துள்ளார். செல்வ பெருந்தகை சிதம்பரம் ஆதரவாளர், ஆகவே இருவரும் ஒரே மாதிரி பேசுகிறார்கள் என்று ஒரு கருத்து அரசியல் வட்டாரத்தில் அடிபட்டு வருகிறது. இதனிடையே கார்த்தி பேச்சுக்கு பதிலளித்த இளங்கோவன், பல எதிர்ப்பையும் மீறி அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. முழுக்க முழுக்க திமுகவினர் தான் அங்கு உழைத்தனர். காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் யாரும் வேலை செய்யவில்லை. அவர்கள் ஓட்டு கூட போட்டார்களா என்பது தெரியவில்லை. கார்த்தி சிதம்பரத்திற்காக திமுகவினர் வேலை செய்யாமல் இருந்திருந்தால் அவர் வைப்பு தொகை கூட பெற்றிருக்க முடியாது என்று ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் கூறியிருந்தார். அதற்கு கார்த்தி, கட்சியின் வளர்ச்சிக்காகவே நான் அப்படி பேசினேன், எப்போதோ நடந்த விஷயத்திற்கு இளங்கோவன் எப்போது ஏன் பதில் கொடுக்கிறார் என்று கேட்டிருந்தார். இந்நிலையில் விசிக சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷானவாஸ் இது கூட்டணியை உடைக்க முயற்சி என்று கூறியுள்ளார். இந்த சர்ச்சை பற்றி ஷானவாஸ், கார்த்தி சிதம்பரத்தை பொறுத்தவரை என்றைக்கும் அவர் கூட்டணிக்கு ஆதரவாக பேசியது இல்லை. கூட்டணிக்கு மட்டுமல்ல, அவர் இந்தியா கூட்டணி கொள்கைக்கு ஆதரவாக கூட பேசியதில்லை. அவர் நீட் விலக்கு பற்றி என்ன பேசினார் என்பது பலருக்கும் தெரியும். நீட் விலக்கு கேட்டு திமுக அரசு சட்டமன்றத்திலேயே தீர்மானம் நிறைவேற்றியது. நீட் போராட்டத்திற்கு எதிராக பேசிய மாநிலங்கள் கூட இன்று ஆதரவாக பேசுகின்ற சூழல் கனிந்துள்ளது. ராகுல் காந்தி கூட நீட் எதிர்ப்பு என்ற நிலைப்பாட்டை எடுத்துள்ளார். அப்படியான நேரத்தில் இவர் நீட் தேர்வை ஆதரித்து பேசுகிறார். ஒருமுறை அப்படித்தான் திராவிடம் என்றால் என்ன என்று கேட்டு சொல்லுங்கள் என பத்திரிகையாளர்கள் மத்தியில் கூறுகிறார். அதை ஏதோ கேலி செய்யும் தொனியில் பேசியிருந்தார் அவர். அந்த கேள்வியை பத்திரிகையாளர்களை பார்த்து அவர் கேட்டிருக்க வேண்டிய தேவையே இல்லை. அவரது தந்தை சிதம்பரத்திடம் கேட்டிருந்தாலே அவர் விளக்கம் அளித்திருப்பார். ஆக அவர் வன்மத்துடன் பல காலமாக பேசி வருகிறார் என்பது புரிகிறது. உண்மையில் அவர் என்ன செய்திருக்க வேண்டும்? தேர்தல் நேரத்தில் இதை பேசியிருக்க வேண்டும். அப்போது பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து பேசி வாக்குகளை வாங்குகிறார். வெற்றி பெற்று சென்றவுடன் அப்படியே மாற்றி பேசுகிறார். அதைத்தான் இளங்கோவன் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இப்போது கார்த்தி சிதம்பரம் MP ஆகிவிட்டார். அடுத்து வரவுள்ள உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் அதே கூட்டணி பலத்துடன் தேர்தலை சந்திக்க இருக்கிறது. அந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களின் வெற்றியை பாதிக்கக்கூடிய அளவில் ஒரு கருத்தை சொல்கிறார். காங்கிரஸ் கட்சி பலம் பெற வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டால் அதை கட்சிக்குள் நடக்கும் ஆலோசனை கூட்டத்தில் சொல்ல வேண்டும், விவாதிக்க வேண்டும். அதை ஏன் பொதுவெளியில் சொல்கிறார்? அவர் அரசியல் விமர்சகர் இல்லை, கட்சியின் MP. அதை உணர்ந்து விமர்சனத்தை கட்சிக்குள் முன்வைக்க வேண்டும். அதுதானே சரியான அணுகுமுறை. நன்றாக உள்ள கூட்டணி உறவுக்கு குண்டு வைக்கும் விதமாக வெளியே வா பேச வேண்டும். தேர்தலில் தனக்கு சீட்டு வேண்டும் என்று கட்சி கூட்டத்திற்கு பேசினாரா? இல்லை, மீடியாவில் பேட்டி கொடுக்கும் போது பேசினாரா? தனக்கு ஆதரவாக கூட்டணி கட்சி ஆதரவாக வேலை செய்ய வேண்டும் என்று அவர் கட்சிக்குள் பேசினாரா? இல்லை, பத்திரிகையில் பேசினாரா? அவருக்கு ஒரு தேவை என்றால் கட்சிக்குள் பேசிவிட்டு சீட்டு வாங்குகிறார். அவர் வெற்றி பெற்ற பிறகு வெளியே போட்டு உடைக்கிறார். இது எவ்வளவு சுயநலம்? இது எப்படி சரியாகும்? காங்கிரஸ் தலைமை தலைவர் பதவிக்கு கார்கேவை நிறுத்தியது. அதை எதிர்த்து சசி தரூர் தேர்தலில் போட்டியிட்டார். அப்போது காங்கிரஸ் தலைமையின் கட்டளையை மீறி கார்த்தி சிதம்பரம் சசி தரூரை ஆதரித்தார். கட்சிக்குள் தேர்தல் என்றால் யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாம், அது ஜனநாயகம். ஆனால் இன்று கட்சியின் நன்மை பற்றி பேசும் இவர் அன்றைக்கு ஒற்றுமைக்காக செயல்பட்டாரா? இல்லையே, எதிரான நிலைப்பாட்டை தான் எடுத்தார். அதற்காக கட்சி அவரை நீக்கிவிட்டதா என்ன? கார்த்தி சிதம்பரத்திற்கு தலைமையின் செயல்பாடு சரியாக இல்லை என்று தோன்றினால் MP பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெளியே போய் விமர்சிக்கலாம். அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. வெற்றி பெற்றும் பதவிக்கு வரும் வரை அமைதியாக இருந்துவிட்டு பிறகு விமர்சிக்க வேண்டிய தேவை என்ன? இது கூட்டணியை உடைக்கும் முயற்சி இல்லையா? அப்படி செய்யலாமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரு பக்கம் விசிக, மறுபக்கம் காங்கிரஸ் என மாறி மாறி காங்கிரஸ் கட்சிக்குள்ளே புகைச்சல் ஏற்படுத்தியுள்ள நிலையில் விசிகவும் தற்போது காங்கிரஸ் MP கார்த்திக்கு எதிராக களம் இறங்கி உள்ளதால் இடியாப்ப சிக்கலில் திமுக உள்ளது. என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது YouTube, Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.